அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிமையான மாலை பொழுது வேளையிலே இன்னைக்கு நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கு யாருன்னா திருநெல்வேலியிலிருந்து சிவசூரிய நாராயணன் சார். பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேசஸ் இன் பிஎன்எஸ் சம்பந்தமா நமக்காக இன்னைக்கு வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான நாள். எதனால முக்கியமான நாள் அப்படின்னா, சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த ஒரு பிறந்தநாள் வேலையிலும் நமக்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே வகுப்பு எடுத்து கொடுக்க சார் வந்திருக்காங்க. முதல்ல நம்ம குரூப் சார்பா சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். இந்த ஒரு பிறந்தநாள் வேலையில மாணவர்களுக்கு ஒரு கல்வி அறிவை புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக இன்னைக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது ரொம்ப நன்றி சார், மகிழ்ச்சி சார். இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேசஸ் இன் பிஎன்எஸ்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சார் இன்னைக்கு நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வகுப்புல ஏதேனும் சந்தேகம் இருந்தா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் சார். நான் வகுப்புல போலாம் சார். தேங்க்யூ சார். Thank you. First of all, I thank one and all for this program to have a grand success. And I thank one and all for giving this ample opportunity for me. So today's topic is private complaint procedure in BNSS. ஸோ இந்த ஏரியா வந்து பொதுவாக நம்ம ஓரளவு புறக்கணிக்கிற ஒரு ஏரியா. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இதை நம்ம எப்போவுமே படிக்கிறோம். ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால இந்த ஏரியாவுக்குள்ளே அட்வொகேட்ஸ் போகிறது இல்லை. இருந்த போதிலும் நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்போ இந்த ஏபிபி எக்ஸாம் மெயின் எழுதுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரை பிஎன்எஸ்எஸ்ல எப்படி வச்சிருக்கிறாங்க, சிஆர்பிசியில் அது எப்படி ஃபாலோ பண்ணப்பட்டது, நீங்கள் ரெண்டையுமே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னா சிஆர்பிசியில் செக்ஷன்ஸ் 200 to 204 சிஆர்பிசி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜருக்கு 200 to 204 சிஆர்பிசி 1973. ஏன்னா சிஆர்பிசியில் 3 ஆக்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி 2 ஆக்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஆக்ட் நமக்கு 1973. அதுக்கு பேரலா ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் இன் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 223 to 226 பிஎன்எஸ்எஸ் 2023. எப்பொழுதுமே ஒரு ஆக்டை படிக்கும் பொழுது அந்த வருஷத்தையும் சேர்த்து தான் நாமன்கிளேச்சரோட படிக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அதனால நீங்க எந்த ஆக்டை படிச்சாலுமே வருஷத்தையும் சேர்த்து சொல்லணும். ஸோ ஒன்லி த 4 sections which say about the private complaint procedure. பிஃபோர் தட் நீங்க செக்ஷன் 223 பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி இன்னொரு முக்கியமான செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 210(1)(a) பிஎன்எஸ்எஸ் 2023 210(1)(a. அது ஈக்குவலன்ட் சிஆர்பிசி ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 190(1)(a) சிஆர்பிசி 1973. இந்த 223க்கு முன்னக்கூட்டி ஏன் நம்ம இந்த 210(1)(a) பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 223 எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காக்கனைசன்ஸ் பண்றதுக்கு தான். ஒரு வழக்கை காக்கனைஸ் பண்றது எப்படி என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னக்கூட்டி அது 190 சிஆர்பிசி ஆர் 210(1)(a) பிஎன்எஸ்எஸ்ல காக்கனைசன்ஸுக்கு எத்தனை முறைகள் இருக்குங்கிறத பத்தி சொல்றாங்க. காக்கனைசன்ஸ்ங்கிறது உங்களுக்கு 210(1)(a)ல அதே ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் 191(a) சிஆர்பிசில எப்படியெல்லாம் அவங்க கார்கனைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 210ல சப்கிளாஸ் 1ல 3 மெத்தட் இருக்கு. ஏபிசின்னு 3 இருக்கு. 210(1)(a)(b)(c) இந்த 3ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜருக்கான கார்கனைசன்ஸ் ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா 210(1)(a). அந்த 1(a)ல பாத்தீங்கன்னா தெரியும், அப்பான் ரிசீவிங் எ கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். So the word complaint is stated in A, 210(1)(a). So இப்ப பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல கார்கனைஸ் பண்றதுக்கான செக்ஷன் பாத்தீங்கன்னா 210(1)(a) எடுத்துக்கணும். இப்ப 223க்குள்ள வந்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட ஃபைல் பண்றதும் அதை கார்கனைஸ் பண்றதும்
அதன் அடிப்படையில சாட்சிகளையும் புகார்தாரரையும் விசாரணை செய்வதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை. சோ இங்க என்னெல்லாம் இருக்கணும் பாருங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ 223 ஆப்ரேட் பண்றதுக்கு வந்து காம்பிடென்சி ஆஃப் எ மேஜிஸ்ட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்காம்பிட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் இன்காம்பிட்டன்ட் கோர்ட் கேனாட் டேக் காக்னைசன்ஸ் ஆஃப் சம் அஃபென்சஸ். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், 2 மேஜிஸ்ட்ரேட் இல்லை. நமக்கு ஒரே மேஜிஸ்ட்ரேட் தான், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் இருக்கிறாங்க. பட் அதர் தென் தமிழ்நாடு நிறைய ஸ்டேட்ல வந்து செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கார்கனைஸ் பண்ணக்கூடிய அஃபென்ஸை வந்து கார்கனைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் என் மேஜிஸ்ட்ரேட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லி காம்பிடென்சியை பத்தி முதல்ல சொல்றாங்க. 223(1) முதல்ல காம்பிடென்சி ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட். ஸோ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு காம்பிடென்சி இருந்தால் டேக்கிங் காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். காம்பிடென்ட் மேஜிஸ்ட்ரேட் கேன் டேக் காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். அப்போ காக்னைசன்ஸ்னா என்ன? இந்த காக்னைசன்ஸ்ங்கிற வேர்டுக்கு வந்து நிறைய ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவில் நிறைய ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் இருக்கு. எனியோ காக்னைசன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் எ ப்ரீபரேட்டரி ஸ்டேஜ். ப்ரீபரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு போட்டுங்க. லைக் எ ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ் இன் போலீஸ் கேஸ். ஒரு போலீஸ் கேஸ்ல ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ் என்ன? அந்த ஸ்டேஜ் தான் இந்த கார்கனைஸ் பண்ற ஸ்டேஜ் பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 223(1) வந்து ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கணும். அவர் கார்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு தகுதி படைத்தவராக இருக்கணும். எதன் அடிப்படையில் கேட்டா பேஸ்ட் அப்பான் ஏ கம்ப்ளைண்ட். ஒரு புகாரின் அடிப்படையில் அவர் கார்கனைஸ் பண்ணலாம். கார்கனைசன்ஸ்க்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, magistrate has applied his judicial mind. Cognizance mean the magistrate has applied his judicial mind to the offences alleged in the complaint. புகாரில் சொல்லப்பட்டுள்ள குற்றங்கள் சம்பந்தமாக அந்த குற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய தகுந்த முகாந்திரம் உள்ளதா என்பதை அவர் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, with a view to take further proceedings, with a view to take further proceedings necessary for the trial of the accused person, necessary for the trial of the accused persons against whom the complaint is made, against whom the complaint is made. So cognizance-ங்கிறது not against the accused. நல்லா ஞாபகம் வச்சுங்க. cognizance means cognizance not against the person against whom the complaint is filed, but cognizance relating to the offenses. நீங்க 223 பாத்தீங்கன்னா cognizance of offense தான் சொல்லப்பட்டிருக்கும். cognizance against accused அப்படின்னு இல்ல. So cognizance of offenses, offense தான் cognize பண்றாங்க based upon a complaint. இப்ப கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்னா 21H BNSS 2023 or 2D CRPC 1973. ஒரு கம்ப்ளைண்ட் ஓரல் கம்ப்ளைண்ட் ஆகவும் இருக்கலாம், ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஆகவும் இருக்கலாம். There is no mandatory to file a complaint in written manner under section 223(1). ஏன்னா 223(1) கம்ப்ளைண்ட்னு பொதுவாக சொல்லியிருக்காங்களே, ஓரல் ஆர் ரிட்டன் சொல்லல. சோ ஒரு புகார் கொடுக்க வர்றவர் வந்து வாய்மொழியாகவும் புகார் கொடுக்கலாம். அப்படி ஒரு புகார் கொடுக்கப்பட்டால் அடுத்த ப்ரொசீஜர் என்னங்கிறத பத்தி இந்த 223 சப்கிளாஸ் 1ல வந்து கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கு. அப்ப அந்த டியூட்டி ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் அங்க என்னன்னா, he should reduce into writing of such a complaint given by the complainant. அவர் தான் ரெடியூஸ் பண்ணிக்கணும் ரைட்டிங்ல. அதை பத்தி அங்க விளக்கம் இல்ல 223ல. அதுக்கு அப்போ ஒரு காம்பிட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் டேக்கிங் காக்னைசன்ஸ் ஆஃப் an offense on complaint, இந்த 3 இருந்தால் he shall examine. காக்னைசன் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் upon oath and the witnesses if any present. So காக்னைஸ் பண்றதுக்கு முன்னக்கூட்டி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை விசாரிக்கணும் based upon oath
அண்ட் அவருடைய சாட்சிகள் இருந்தால் அவங்க சாட்சிகளையும் விசாரிக்கணும். விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த முகாந்திரம் இருக்கு பாருங்க, புகார் வாய்மொழியாக கொடுக்கிறாரு பாருங்க ஒரு உரை, அந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி ரெடியூஸ்ட் இன் ரைட்டிங். அதை வந்து நீதிமன்றம் எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்து shall be signed by the complainant and the witnesses if any present and the magistrate. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாருன்னா அந்த கோர்ட் காம்பிட்டன்ட் கோர்ட்டாக இருந்தால் முதல்ல காக்கனைஸ் பண்ணுவதற்கு முன்னர் கம்ப்ளைனண்டையும் அவருடைய சாட்சிகள் வந்திருந்தால் அவர்களையும் விசாரித்து அந்த சப்ஸ்டன்ஸை வந்து முதல்ல கையெழுத்திடணும். கம்ப்ளைனண்ட், விட்னஸ் அண்ட் தி ஆல்சோ பை த மேஜிஸ்ட்ரேட். இது வந்து 223 சப் கிளாஸ் 1ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு ப்ரொவிஷன் கிளாஸ் கொடுக்குறாங்க, 223 ஒரு ப்ரொவிஷன் கிளாஸ். சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த கம்ப்ளைனண்ட்டை விசாரிக்காமலேயே காக்கனைஸ் பண்ணலாமா? ஏன்னா இங்க கொடுத்தது வந்து ஷால் பி ரெடியூஸ்டு ரைட்டிங், ஷால் எக்ஸாமின் சொல்லிட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம சிஆர்பிசில பாத்தீங்கன்னா ஷால் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஷால் பி கன்ஸ்ட்ரூட் அஸ் மே, சம்டைம்ஸ் மேங்கிற வேர்டை ஷால் பி கன்ஸ்ட்ரூட் அஸ் ஷால். சில இடங்கள்ல வந்து ஷால்ங்கிறத மேன்னு வாசிக்க வேண்டியிருக்கும், சில இடங்கள்ல மேங்கிறத ஷால்னு வாசிக்க வேண்டியிருக்கும். அப்படித்தான் நீங்க கன்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டியிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 173 சப் கிளாஸ் 2 சிஆர்பிசி பாருங்க, அதனோட ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் பாத்துங்க, ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது ஒரு லிமிடேஷன் கொடுக்குறாங்க, எத்தனை நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னா டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி ஆஃபென்ஸ் எய்தர் வித்தின் 60 days ஆர் வித்தின் 90 days. இது ஷேலா மேயா? ஏன்னா நீங்க ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஷேல்னு இருக்கும், பட் எல்லா வழக்குகளையும் 60 days 90 daysல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னா இல்ல. அப்ப அந்த ஷேலுக்கு என்ன மீனிங்? அந்த டியூட்டி அப்பான் த போலீஸ் வந்து மேண்டேட்டரி, சம்டைம்ஸ் அதை ஃபாலோ பண்ண முடியாம போகலாம் ஒரு வழக்குல. அதனால அந்த ஷேலுங்கிற வார்த்தையை மேனு கன்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதே மாதிரி 223 வந்து ஷேல் எக்ஸாமின் அப்பான் த கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த ஷேலை வந்து ஷேல் தான் எடுத்துக்கணுமா அல்லது மேனு நம்ம மீன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா there is a vast difference of opinion in our judiciary. ஜுடிஷியரியில வந்து கான்ஃபிளிக்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஷேல்னு எடுத்துக்கணுமா மெயின் எடுத்துக்கணுமாங்க பொறுத்த அளவுல. எனிஹவ், இந்த லிட்ரலி மீனிங் பார்த்தோம்னா மேண்டேட்டரியா தான் சொல்லப்பட்டிருக்கு. மேஜிஸ்ட்ரேட் கட்டாயமாக காக்கனைஸ் பண்றதற்கு முன்னர் கட்டாயமாக அவர் வந்து கம்ப்ளைண்ட்டையும் அவருடைய சாட்சியங்கள் இருந்தால் அந்த சாட்சிகளையும் விசாரித்து வாக்குமூலத்தை முதல்ல பதிவு செய்ய வேண்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு இடையில வந்து அப்பான் ஓத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இந்தியன் ஓத் ஆக்ட். சரி, இன்னொரு கொஸ்டின் வருது, இந்த சத்திய பிரமாணம் செய்யாமல் ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்யறாங்க, அது சரியா இல்லையா? சத்திய பிரமாணம் செய்யப்படாமல் வாக்குமூலம் பதிவு செய்தால் அது சட்டப்படி அதற்கான மரியாதை என்ன, அந்த வாக்குமூலத்துக்கு சட்டப்படியான மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப சைல்டு விட்னஸ் வர்றாங்கன்னு வைங்க, சைல்டு விட்னஸுக்கு வந்து ஓத் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்டு விட்னஸை பொறுத்தவரை ஓத் சத்தியப்பிரமாணம் செய்யாமல் வாக்குமூலம் பதிவு செய்தாலும் அது தவறல்ல. ஆனா அடல்ட் விட்னஸ் வர்றாங்கன்னா he must be administered to oath under the Indian Oaths Act. ஓகே, இப்ப இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைண்ட் இந்த செக்ஷன் 223(1) இருக்கு பாருங்க, இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்கே சின்ஹா வெர்சஸ் வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கேஸ்ல without the examination of the complainant, the complaint was cognized by the magistrate. So இந்த வழக்குல தான் importance of examination of the complainant பத்தி சொல்றாங்க. So it leads to dismissal of the complaint. சத்தியப்பிரமாணம் பண்ணாமல் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து காக்கனைஸ் செய்யப்பட்டால், சத்தியப்பிரமாணத்தின் அடிப்படையில் வாக்குமூலம் பெறாமல் காக்கனை செய்யப்பட்டால் that complaint is liable to be dismissedங்கிறாங்க. இதுல இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைண்ட் அப்பான் ஓத் பத்தி சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் இது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 223 ப்ரொவிசர் கிளாஸ். 223 ப்ரொவிசர் கிளாஸ் வந்து
ஒரு புதுசாக பிஎன்எஸ்எஸ்ல கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொவிசோ கிளாஸ். ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ கிளாஸ் போட்டுங்க. ப்ரொவிசோ கிளாஸ் நிறைய இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ அப்பண்டட் டு செக்ஷன் 223 சப் கிளாஸ் 1. என்ன இந்த ப்ரொவிசோ கிளாஸ்ல சொல்றாங்கன்னா, இந்த ப்ரொவிசோ கிளாஸ்ல வந்து ஆடியோ ஆல்டம் பார்ட்டம் பிரின்சிபலை அப்ளை பண்ண சொல்றாங்க. இதற்கு முன்னர் இந்த சிஆர்பிசில இந்த ப்ரொவிசோ கிளாஸ் இல்ல. என்ன ஆடியோ ஆல்டம் பார்ட்டம் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா, எப்ப வந்து கார்கனைஸ் பண்றதுக்காக ஒரு கம்ப்ளைனண்ட்டை எக்ஸாமின் பண்ணிட்டாங்களோ அதற்கு அப்புறம் கார்கனைஸ் பண்ணுவதற்கு முன்னர் அந்த ப்ரொபோஸ்ட் அக்யூஸ்ட் யாருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கோ அவரை அழைத்து விசாரிக்க வேண்டும். சோ இங்க ரைட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹியரிங் மஸ்ட் பி given to the accused before taking cognizance of offenses. இதான் ப்ரொவிசோ கிளாஸ். இந்த ப்ரொவிசோ கிளாஸை ஃபாலோ பண்ணாம கார்கனைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பிஎன்எஸ்எஸ் 2023 சொல்றாங்க. இந்த ப்ரொவிஷன் சிஆர்பிசில இல்ல. அதுக்கு அடுத்த ஒரு செகண்ட் ப்ரொவிசோ கிளாஸ் சொல்றாங்க. செகண்ட் ப்ரொவிசோ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ கிளாஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ரைட் ஆஃப் ஹியரிங் ப்ரொபோஸ்ட் அக்யூஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. செகண்ட் ப்ரொவிசோ கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, when the complaint is made in writing, the magistrate need not examine the complainant and the witnesses. கம்ப்ளைனண்டையும் விட்னஸஸையும் விசாரிக்க வேண்டியதில்லை. எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக இருக்கும், ஒரு பொது ஊழியனுக்கு எதிராக இருக்கும். அந்த பொது ஊழியன் அல்லது ஊழியர் அவர் அந்த பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு குற்றம், அல்லது பணி செய்த பொழுது நடந்ததாக உள்ள குற்றம், பணி செய்ததாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நடந்த குற்றம், அல்லது பணி செய்த பொழுது நடந்த குற்றம். ரெண்டு தான் சொல்றாங்க. ஆக்டிங் ஆர் பர்பட்டிங் டு ஆக்ட், ரெண்டு வார்த்தை இருக்காங்க. இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் அஃபீஷியல் டியூட்டி ஆர் த கோர்ட் ஹஸ் மேட் த கம்ப்ளைண்ட், நீதிமன்றமே புகார் கொடுக்குதுன்னு வைங்க. சோ இந்த மூன்று சூழ்நிலையிலும் அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கப்பட வேண்டியது இல்லை. இது ஒரு ப்ரொவிசர் கிளாஸாக கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ரொவிசர் கிளாஸ் இருக்கு. அதுல வந்து 212 செக்ஷன் 212 பிஎன்எஸ்எஸ் படி மேடோவர் பண்ணக்கூடிய கேஸ்ல, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து இன்னொரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மேடோவர் பண்ணக்கூடிய கேசஸ்லயும் லேட்டர் மேஜிஸ்ட்ரேட் நீட் நாட் எக்ஸாமின் தி கம்ப்ளைனன்ட். சோ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கார்கனைஸ் பண்றாரு, அவர் ஷால் எக்ஸாமின் தி கம்ப்ளைனன்ட் அப்பான் ஓத் and subsequently he make over the case to some other magistrate. The latter magistrate need not examine the complainant upon oath again. அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொவிசர் கிளாஸ்ல சொல்றாங்க. சோ இது வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல 223ல 1ல உள்ள விஷயங்கள். அடுத்தது வந்து ரெண்டாவது இதெல்லாம் எதுக்கு? இந்த கார்கனைஸ் பண்றதுக்கு முன்னகுட்டி கம்ப்ளைண்ட விசாரிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொவிசர் கிளாஸ் படி ஆடியோ ஆல்டம் பார்ட்டம் பிரின்சிபலை வந்து அப்ளை பண்ணணும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தால் தேவையில்லாம குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிமன்றத்துக்கு வர வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தாக. அதான் சொன்னேன், இது ப்ரீபரேட்டரி ஸ்டேஜ்னு சொன்னேன். ஒரு முன் தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலை. என்ன தயார்படுத்துறது? ஒருத்த மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க, அவனை நீதிமன்றத்துக்கு வர சொல்லணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டிய தயார்படுத்தக்கூடிய நிலையை தான் ப்ரீபரேட்டரி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சோ பிரிமா ஃபேசியா அவன் கொடுக்கிற கம்ப்ளைண்ட் புகார்ல பிரிமா ஃபேசியா கேஸ் மேட் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைனன்ட் அண்ட் தி விட்னஸஸ் இஃப் எனி இஸ் பிரசன்ட் இஸ் நெசசரி. அல்லது இந்த மாதிரி ப்ரொசீஜரே தேவையில்லை. சோ எப்பெல்லாம் ஒரு வெக்ஸியஸ் அலிகேஷனுக்கு கீழே ஒரு புகார் கொடுக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் வந்து அதை வந்து தடுக்க வேண்டிய கடமை வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு இருக்கு. சோ பிஃபோர் காக்னைசன்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் அதனாலதான் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கப்படுது. ஓகே, அடுத்தல பாத்தீங்கன்னா சப்ளாஸ் 223 சப்ளாஸ் 2ல கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட். இது வந்து சப்ளாஸ் 2ல ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 223 2 A and B. இது ஒரு முக்கியமான
நீங்க இதை பத்தி பார்க்கணும்னா 2024 கடைசியில எம்எல்ஜேல ஜேர்னல் செக்ஷன் பாருங்க. எம்எல்ஜே 2024 ஜேர்னல் செக்ஷன். இதுல ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் ஒரு 2 ஆர்டிகிள் எழுதியிருக்காரு இதை பத்தி. 223(2) இருக்கு பாருங்க. 223(2) பத்தியும் 223 ஃபர்ஸ்ட் ப்ரொவிசர் கிளாஸ் அப்பாயிண்டட் டு சப்செக்ஷன் 1, 223(1) ப்ரொவிசர் கிளாஸ் அண்ட் 223 சப் கிளாஸ் 2 பத்தி அவர் 2 ஆர்டிகிள் எழுதிக்கிறதுல. இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் அவரோட ஆர்டிகிளை பேஸ் பண்ணியே கொண்டு வந்துடும். எப்போ உனக்கு ஆடி ஆல்டர் பார்ட்டம் பிரின்சிபலை ப்ரொபோஸ் அக்யூஸ்டுக்கு கொடுத்தாச்சோ அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா ட்ராக் ஆன் பண்ணதுக்குள்ள வேலையை பார்த்துட்டே இருப்பான். எவிடன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஸ்கிரீனிங் த அஃபண்டர், காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், இதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் அவர் கார்கனைஸ் பண்றாருன்னா அதை எடுத்துக்கிட்டு எய்தர் வே ஆஃப் ரிவிஷன் ஆர் அப்பீல் அவன் போயிட்டு இருப்பான். ஸோ இங்க கார்கனைஸ் பண்ணதோட அந்த கம்ப்ளைண்ட் நின்று போகும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஃபர்தர் ப்ரொக்ரஸே இருக்காம இருக்கும். அதற்கான எல்லா வேலையும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் பண்ணிட்டு இருப்பார். அப்படின்னு சொன்னா சப்போஸ் ரிவிஷன்ல போய் அப்பீல்ல போய் அதை அளவாகி திருப்பி வர்றாருன்னு வைங்க, என்னைக்கு ட்ரையல் கோர்ட்ல அந்த ட்ரையல் நடக்கும்? ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் அவர் நீதிக்காக காத்துக்கிட்டு இருப்பார்? இதை பத்தி தான் அவர் ஆர்டிகிள் எழுதுறாரு. ஸோ இந்த ப்ரொவிசர் கிளாஸ் சரியானதா? ஆடி ஆல்டர் பார்ட்டம் பிரின்சிபலை இப்ப அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களே, இது CRPCல இல்லை. அப்ப அந்த பிரின்சிபலை வந்து அப்ளை பண்ண சொல்றது சரியா இல்லையாங்க பத்தி அந்த ஆர்டிகிள் இருப்பாரு. அதை கொஞ்சம் படிச்சீங்கன்னா நமக்கு ஒரு என்லார்ஜ்டு வியூ கிடைக்கும். அதுல ரெண்டாவது 223 சப் கிளாஸ் 2லயும் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உள்ள புகார் இருக்கு பாருங்க. அதுல என்ன செய்யணுமா, சப் கிளாஸ் 7 பாருங்க, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கொடுத்து இந்த செயல் எப்படி நடந்தது தானா, assertion as to the situation that led to the incident so alleged, அந்த செயல் நடப்பதற்கான காரணம் என்ன, அது கூட இருக்கலாம். இதுல ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. செயல் செய்யப்பட்டது பார்ட்டிசிபென்ட்ஸ் கேக்குதா? ஹலோ கேக்குதா? எஸ் சார், கேக்குது சார். கேக்குது, நல்லா கேக்குது. இடையில கட்டாச்சு, பட் கேக்குது சார். ஓகே. அந்த செயல் செய்ததனுடைய காரணம் என்ன, எதற்கு அந்த செயல் செய்யப்பட்டது அப்படின்னு அவரோட எக்ஸ்பிளனேஷன் வாங்கிக்கிட்டா, அது இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு வித் மேஜிஸ்ட்ரேட்னா அது என்ன மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்ய போறாரு, அதை பத்தி அங்க இல்ல. அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. when the complaint is filed against the public servant. அதோட மட்டும் இல்ல, அவருடைய சுப்பீரியர் ஆபீசர் இருக்காரு பாருங்க, யாருக்கு இது போடப்படுகிறதோ அவருடைய சுப்பீரியர் ஆபீசர்டையும் ஒரு ரிப்போர்ட் கேட்கறாங்க நீதிமன்றத்துல இருந்து. ஒரு கம்ப்ளைண்ட் எவ்வளவு நாளைக்கு வந்து நீதிமன்றத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, ரிப்போர்ட் கொடுக்க சொல்றாங்க. ரிப்போர்ட் containing the fact and circumstances of the incident from the officer superior to the public servant. So பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகார்ல அந்த குறிப்பிட்ட பப்ளிக் சர்வெண்ட் இருந்து அந்த நிகழ்வு நடப்பதற்கான காரணம் குறித்து கேட்கிறாங்க. அதோட மட்டுமல்ல, அவர் சுப்பீரியர் ஆபீசரையும் கேட்கிறாங்க, இவங்க எவ்வளவு நாளைக்குள்ள கொடுப்பாங்க, ஏதாவது லிமிடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கா, நீங்க உங்க ரிப்போர்ட்டை வந்து 1 மந்த்ல கொடுக்கணும், பப்ளிக் சர்வெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க 1 வீக்ல அவைல் பண்ணணும், ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? டைம் லிமிட் எதுவுமே இல்லை. இப்ப என்ன ஆவான், ஒரு கம்ப்ளைண்ட் என்ன ஆவான், அவனுடைய தலையெழுத்து எப்படி நிக்கும் பாருங்க நீதிமன்றத்துல வந்து. எதனால இந்த ரெண்டும், இந்த சப் கிளாஸ் 2 உருவாக்கப்பட்டதுன்னா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணணும், ஒருத்தனை வந்து அன்னெசரியா விக்டிமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா ரைட் ஆஃப் த கம்ப்ளைனன்ட் அண்ட் ஜஸ்டிஸ் டு த கம்ப்ளைனன்ட்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இதுல பேலன்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் எதுவுமே எனக்கு தெரிய 223 இல்ல. சோ ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு கோர்ட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இந்த 223(1) அண்ட் 223 சப் கிளாஸ் 2ல இருக்கு. ஸோ ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு கால நேரம் வேணும்ட்டு போயிடான்னு வைங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வர்றான், அப்பியர் ஆகிறான், எதனால இந்த இன்சிடென்ட் நடந்து நான் சொல்றதுக்கு எனக்கு 1 மந்த் டைம் வேணும்னு கேட்டா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு? அவன் ஜஸ்டிஃபை பண்றதுக்கான அவ்வளவு காரணங்களையும் தேடிக்கிட்டு இருப்பான். ஸோ
the opportunity right of hearing given to the public servant இந்த இடத்துல வந்து sometime causes miscarriage of justice. அதனால ஞாபகம் வச்சுங்க, மிஸ்கரேஜுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகமா இருக்கு. அதே மாதிரி சுப்பீரியர் ஆபீசர் இருந்து கேட்கக்கூடிய ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டுமே வந்து காசிங் சம்டைம்ஸ் மிஸ்கரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் நாட் பீங் ஃபாலோடு. இந்த 223(2)ல சொல்லக்கூடிய ஏ அண்ட் பி ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா a magistrate cannot take cognizance of offenses against a erring public servant. சோ குற்றம் இழைத்ததாக சொல்லக்கூடிய பொது ஊழியருக்கு எதிராக ஒரு வழக்கை கொள்ளுதல் செய்யவே முடியாது, இந்த ஏ அண்ட் பி ரெண்டையும் ஃபாலோ பண்ணலாம். சோ எனார்மஸ் ப்ரொடெக்ஷன் வாஸ் given to the public servant under section 223(1) and 223(2). இதாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கக்கூடியதில் உள்ள சாராம்சங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 224 BNSS ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் செக்ஷன் 210 CRPC 1973. 224. சரி, ஒரு கம்ப்ளைண்ட வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்ட கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து கார்கனைஸ் பண்றதுக்கான தகுதி இல்ல. நான் சொன்ன பாத்தீங்களா 223 சப்கிளாஸ் 1ல வந்து மேஜிஸ்ட்ரேட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் 223ல இருக்கிறாரு. 224ல வந்து இன்காம்பிட்டன்ட் கோர்ட் who does not empower to take cognizance of some offenses. Say for example, second class magistrate first class magistrate உடைய offenses எல்லாம் ட்ரை பண்ணுவாரோ அதெல்லாம் second class magistrate ட்ரை பண்ண முடியாது. சோ கார்கனைஸ் பண்ண முடியாது அவரால. அதனால 224ல என்ன சொல்றாங்கன்னா காம்பிடென்சி பத்தி சொல்றாங்க. காம்பிடென்சின்னு வரும்பொழுது ஜெனரலி லா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விதமான காம்பிடென்சியை சொல்றாங்க. ஒன்னு டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல காம்பிடென்சி, டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு காம்பிடென்சி இருக்கு. இன்னொரு பவர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்தல ஒரு காம்பிடென்சி இருக்கு. பவர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் பவர்ல, அதாவது பவர் டு இம்போஸ் சென்டென்ஸை பொறுத்தளவுல டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படி ஒரு மேஜிஸ்ட்ரேட் 3 வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுக்க முடியாதோ, செஷன்ஸ் கோர்ட் அதுக்கு மேல உள்ள தண்டனை எல்லாம் கொடுக்குதோ, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்லயும் வந்து பவர் ஆஃப் த கோர்ட்ல ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. ஸோ அதனால இன்கம்பிட்டன்ட் கோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணா அந்த டியூட்டி ஆஃப் த கோர்ட் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதான் 224. இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, if the complaint is in writing, return it for the presentation to the proper court with an attachment to that effect. ஒரு கம்ப்ளைண்ட இன்காம்பிட்டன்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டா அதை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அந்த இன்காம்பிட்டன்ட் கோர்ட் என்ன செய்யணும்னா, if the complaint is in writingனா அதை அவரை திருப்பி அனுப்பணும். அந்த கம்ப்ளைண்ட ப்ராப்பர் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணீங்கன்னு சொல்லி அதுல ஒரு என்டாஸ்மெண்ட் கொடுத்து அனுப்பிடணும். அடுத்த பில பாத்தீங்கன்னா, if the complaint is not in writing, அதனாலதான் சொன்னேன் 223ல வந்து கம்ப்ளைண்ட் இருக்க ஒழிய எய்தர் ரைட்டிங் ஆர் ஓரல்ங்கிறத பத்தி சொல்லல. அதை இங்க தெளிவுபடுத்துறாங்க 224ல. ஒரு கம்ப்ளைண்ட் ரைட்டிங்ல இருந்தா என்ன செய்யணும், இப்ப சப்கிளாஸ் பில வந்து ரைட்டிங்ல இல்லைன்னா என்ன பண்ணணும்னா டைரக்ட் த கம்ப்ளைண்ட் டு த ப்ராப்பர் கோர்ட். அப்ப ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஓரல ஒரு புகார் கொடுக்குறான், அந்த கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய கோர்ட் வந்து இன்காம்பிட்டன்ட் இருந்தா இந்த கோர்ட் need not reduce such complaint in writing. அந்த ரைட்டிங்ல அந்த கம்ப்ளைண்ட் அவர் எழுத வேண்டிய அவசியமே இல்லை, எழுதாமலே டைரக்ட் தி கம்ப்ளைண்ட் டு தி ப்ராப்பர் கோர்ட். இது ஒரு சின்ன விஷயம் தான், இதுல ஒரு கஷ்டம். So 224 BNSS ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் 210 CRPC பாத்துங்க. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. Return the complaint if it is given in writing before the improper court or incompetent court. ரெண்டாவது, if the complaint is not in writing, direct the complaint to the proper venue. அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் 224ல ஏபியாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 225 BNSS 2023 அதோட ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் செக்ஷன் 202 CRPC. 202 CRPC. இந்த 225 சப்கிளாஸ் 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து காம்பிட்டன்ட் கோர்ட், காம்பிட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட். அவரு 223ல உள்ளபடி கார்கனைஸ் பண்ணுறாரு. இஃப் ஹி திங்ஸ் ஃபிட், அவர் யார ப்ரொபோஸ்ட் அக்யூஸ்ட் அந்த புகார்ல சொல்லியிருக்காங்களோ
அவர் வந்து அந்த நீதிமன்ற எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் அல்லாமல் வேறொரு இடத்துல குடியிருக்கிறார்னு வைங்க. beyond the area in which he exercises his jurisdiction. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த நீதிமன்ற எல்லைக்குள் இல்லாமல் நீதிமன்ற எல்லைக்கு அப்பால் இருக்கிறாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, போஸ்ட்போன் த இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் அகேன்ஸ்ட் அக்யூஸ்ட். அவருக்கு சமன் அனுப்புறத முதல்ல நிப்பாட்டிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அவர் அந்த இதை வந்து இன்கொயர் பண்ணலாம். அந்த மேஜிஸ்ட்ரேட்டே இன்கொயரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணணும். ப்ராசஸ் இஷ்யூ பண்றதை போஸ்ட்போன் பண்ணிட்டு he must inquire the case into himself. Option B, direction must be given to a police officer for conducting the investigation. ரெண்டாவது ஆப்ஷன். இந்த டைரக்ஷன் இருக்கு பாருங்க, 225(1) சொல்லக்கூடிய டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இது cannot be equated with the direction given under section 175 BNSS or 156 subclass 3 CRPC. 156 subclass 3 ஒரு டைரக்ஷன் இருக்கு பாருங்க, அதோட ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் தான் 175 BNSS. அந்த டைரக்ஷன் இல்லை, அந்த அதிகாரம் இதுல வழங்கப்படவில்லை. இந்த டைரக்ஷன் வேற, அந்த டைரக்ஷன் வேற. அதனால நீங்க ஆப்ஷன் பி அவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் டு பி மேட் பை a போலீஸ் ஆபீசர். மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு அவருக்கு, இதே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சப்கிளாஸ் 1ல மூணாவது ஒரு ஆப்ஷன், பை சச் அதர் பர்சன். அவரும் இன்கொயர் பண்ண தயார் இல்ல, வேண்டான்னு நினைக்கிறாரு, ஒரு போலீஸ்ல கொடுத்து விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பண்றது வேண்டாம்னு நினைக்கிறாருன்னு சொன்னா வேறு எந்த ஒரு நபரையும் அதை இன்கொயரி பண்ண சொல்லலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசைடிங், இந்த மூணு பேருடைய இன்கொயரி இன்வெஸ்டிகேஷன் இன்கொயரி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசைடிங் வெதர் ஆர் நாட் தேர் இஸ் எ சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசீடிங் ஃபர்தர். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருது, நீதிமன்றத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, வந்த உடனே கார்கனைஸ் பண்ணிட்டு இம்மீடியட்டா வந்து கார்கனைஸ் பண்ற முடியும் விசாரிக்கிற முறையில ஒண்ணு அவரே விசாரிக்கிறாரு, அல்லது ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட டைரக்ஷன் கொடுத்தாரு, அல்லது வேற ஒரு நபர்கிட்ட தகுதியான ஒரு நபர்கிட்ட கொடுத்துறாரு, கொடுத்து விசாரணை மேற்கொள்றாரு. என்ன நோக்கத்துக்குன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இருக்கா இல்லையா, அப்போ பிரிமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்க சொல்றாரு. இந்த ஆப்ஷன் ஏ டு சி இருக்கு பாருங்க, இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூணுலையும் வந்து எல்லா நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ்லயும் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம், அதுக்கு அடுத்தால வந்துடுறாங்க. அதான் இந்த மூணு ஆப்ஷனும் எய்தர் ஆஃப் த ஆப்ஷன் எல்லா வழக்குகளையும் ஃபாலோ பண்ணணுமானா the magistrate shall not follow in all nature of cases, all nature of offenses. அப்படின்னா எந்த அஃபென்சஸ்க்கெல்லாம் அந்த டைரக்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, புகார்தாரர் வந்து புகாரை கொடுக்குறாரு, அதுல சொல்லப்பட்டுள்ள குற்றங்களோ அல்லது அவர் உரையில் சொல்லப்படக்கூடிய குற்றங்களோ எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு இருந்தா இந்த மூணு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அவர் பயன்படுத்த முடியாது. இஃப் தி அஃபென்ஸ் இஸ் ட்ரையபிள் எக்ஸ்க்ளூசிவ்லி பை கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு சொன்னா 223 சப்கிளாஸ் 1 படி 223 subclass 1 BNSS படி examination of the complainant and the witnesses are mandatory. அவரே விசாரிச்சுட்டு கார்கனைஸ் பண்ணி தான் ஆகணும். கார்கனைஸ் பண்றதுக்குன்னு சொல்லி அவர் கார்கனைஸ் பண்றது முடியும், எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைண்ட்டையோ அந்த கேஸினுடைய நிலையை விசாரிப்பதற்கு வேறொரு ஆளுக்கு அதிகாரம் கொடுக்க முடியாது. இதுதான் 225 ஃபர்ஸ்ட் பார்ட். அப்புறம் 225 சப்கிளாஸ் 2 225 சப்கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, எவிடன்ஸ் ஆஃப் விட்னஸஸ் ஆன் ஓத். சப்கிளாஸ் 1ல அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அவர் he himself inquire into the matter or direct the police officer to conduct the investigation or direct any such person as he thinks fit. இந்த 3 ஆப்ஷன்ல அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறாருன்னு வைங்க. 225 சப்கிளாஸ் 2ல 225 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உள்ளதை எடுக்கிறாருன்னு வைங்க. he himself inquiry into the case அப்படின்னு வரும்பொழுது the magistrate take evidence of witnesses on oath. அவர் எழுதலாம். அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. if an inquiry under subsection 1 the magistrate may
if he thinks we take evidence of witnesses on oath, evidence of complainant இல்ல, witnesses மட்டும்தான் இருக்கு. அப்ப கம்ப்ளைண்ட் யார் விசாரிப்பா? கம்ப்ளைண்ட் யார் விசாரிக்க முடியும்னா எப்பொழுதுமே மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்க முடியும். ஏன் இந்த இடத்துல வந்து அங்க இஃப் எனி அப்படின்னு இருக்கும். 223 சப்கிளாஸ் 1ல பாத்தீங்கன்னா and the witnesses present கமா போட்டு if anyன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அங்க 223 1ல before cognizance the examination of the complainant upon oath based upon the complaint is enough. Need not examine his witnesses. கம்ப்ளைண்ட் விட்னஸஸ் விசாரிக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க இருந்தால் if any present மட்டும்தான், அவங்களும் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க, முன்னிலையாயிருக்காங்க மட்டும் விசாரிச்சா போதும். அப்ப அங்க அவங்க ஆஜராகவில்லை என்றால் கம்ப்ளைண்ட மட்டும் விசாரிச்சா போதும். ஆனா 225 சப்கிளாஸ் 2க்குள்ள வரும் பொழுது கம்ப்ளைண்ட விசாரிச்சிருவாங்க. அதனால அவர் விட்னஸையும் விசாரிக்கணும்னு நினைத்தாரானால் விட்னஸையும் விசாரிக்கணும் பேஸ்ட் அப்பான் ஓத். இது வந்து 225 சப்கிளாஸ் 2ல சொல்றாங்க. அதுல ஒரு ப்ரொவிசர் கிளாஸ் வர கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரொவிசர் கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ப்ரொவிசோ அப்பண்டட் டு செக்ஷன் 225 சப்கிளாஸ் 2 BNSS. மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த அஃபென்ஸ் வந்து ஃபுல்லாவே எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைபிள் பை செஷன்ஸ்னா shall call upon the complainant to produce all his witnesses and examine them upon oath. So கார்கனைஸ் பண்றது முன்னகுட்டி அவர் எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அவருக்கு அது எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைபிள் பை செஷன்ஸ் தெரிந்தால் கம்ப்ளைண்ட கூப்பிட்டு உன்னுடைய சாட்சியத்தை எல்லாம் கொண்டு வாங்க விசாரிக்கணும்னு சொல்லி அவர் கேட்கலாம். அதுபடி அவர் விசாரிக்கவும் செய்யணும். அது ஒரு மேண்டேட்டரியாக பார்க்குது. ப்ரொவிசர் கிளாஸ் ரொம்ப முக்கியமானது. shall call upon the complainant to produce all his witnesses and examine on oath. அடுத்த சப்கிளாஸ் 3ல பாருங்க. போலீஸ் ஆபீசர் இல்லாத ஒரு நபர் விசாரணை மேற்கொண்டார்னா அங்க இருக்கு 225 சப்கிளாஸ் 1ல 3 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் என்னன்னா ஏதோ ஒரு நபரை, தகுதி வாய்ந்த ஒரு நபரை விசாரிக்க சொல்றாரு இல்லையா, அந்த நபர் conducted by the person not being a police officer, he shall all power as an SHO except the power to arrest without warrant. அந்த தேர்ட் ஆப்ஷன் அவர் வந்து அப்ளை பண்றாருன்னு சொன்னா, தேர்ட் ஆப்ஷனை வந்து எக்ஸசைஸ் பண்றாரு மேஜிஸ்ட்ரேட்னு சொன்னா அந்த நபர் மூன்றாம் நபரா இருப்பார். போலீஸ் ஆபீசரும் கிடையாது, அவர் மேஜிஸ்ட்ரேட்டும் கிடையாது, சச் அதர் பெர்சன். அந்த நபர் எல்லா அதிகாரத்தையும் கொண்டவர். ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு என்ன அதிகாரம் உண்டோ அத்தனை அதிகாரமும் அந்த நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. except the power to arrest without warrant. So without warrant அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அரசுங்கிற பவரை மட்டும் அவருக்கு கொடுக்கல. ஏன்னா பெர்சனல் லிபர்ட்டிங்கிறது ஆர்டிகல் 20ல அவ்வளவு, ஆர்டிகல் 21ல அவர் முக்கியமானது. அதனால எல்லார் கையிலையும் அரசுங்கிற அதிகாரத்தை கொடுக்க முடியாது. there may be chance for misusing the power by a private person. அதனால என்ன பண்றாங்கன்னா 225 சப்கிளாஸ் 3ல any person other than the police officer or magistrate conduct an investigation, the such person shall have all the power as an SHO, that is station house officer, except the power to arrest without warrant. அப்படின்னு சொல்லி postponement of issue of process பத்தி செக்ஷன் 225ல சொல்றாங்க. இப்ப அடுத்தது வந்து 226 BNSS equal to section 203 CRPC 1973. இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா 226ல வந்து டிஸ்மிசல் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஒரு புகாரை எப்ப வந்து தள்ளுபடி பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இஃப் ஆரம்பமே அப்படிதான் இருக்கு. ஆஃப்டர் கன்சிடரிங் த ஸ்டேட்மெண்ட் ஆன் ஓத் ஆஃப் த கம்ப்ளைனன்ட் அண்ட் த விட்னஸஸ் and the result of the inquiry or investigation under section 295, the magistrate is of the opinion that there is no sufficient ground for proceeding, he shall dismiss the complaint, and in every such case he shall briefly record the reason for doing so. So இப்ப கம்ப்ளைண்ட் எப்ப டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணதுல இருந்து விட்னஸ் எக்ஸாமினேஷன் பண்ணதுல இருந்து அந்த ரிசல்ட் ஆஃப் த இன்குவரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தால் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ஒப்பீனியனுக்கு வராரு, there is no sufficient ground for further proceedings சொன்னா he shall dismiss the complaint. Reason for doing so must be briefly recorded. அவ்வளவுதான். டிஸ்மிசல் ஆஃப் த கம்ப்ளைண்ட்டுக்கான சான்ஸ் எப்ப இருக்கு பாருங்க. இந்த டிஸ்மிசல் ஆஃப் த கம்ப்ளைண்ட் 226ல இருக்கு பாருங்க.
இதுவும் இது சப்சிக்வெண்ட் பின்னாடி செக்ஷன்ஸ் வருது, அதுலயும் டிஸ்மிஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் வரும். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அங்க டெத் ஆஃப் த கம்ப்ளைனன்ட், டெத் ஆஃப் த கம்ப்ளைனன்ட்ல என்னெல்லாம் பண்ணலாங்கிறது பின்னாடி உள்ள ப்ரொவிஷன் இருக்கு. இங்க வந்து டிஸ்மிஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் எதனால கேட்டீங்கன்னா, when there is a prima facie case made out for further proceedings against the person against whom the allegations were made in the complaint, the magistrate shall dismiss the complaint. In every case he shall briefly record it for reason. சரியா? அதான் ரீசன் மட்டும் எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். இது 226ல சொல்றாங்க. சோ இப்போ 226 வந்து அந்த டிஸ்மிசல் இருக்கு பாருங்க. இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, the order of dismissal whether it is an introductory order or a final order. இது முக்கியமான கொஸ்டின். இது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் இது முக்கியமான கொஸ்டின் இருக்கும். டிஸ்மிஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் எவிடன்ஸ் வெதர் இட் அமௌண்ட்ஸ் டு இன்ட்ரோடக்டரி ஆர்டர் ஆர் வந்து ஃபைனல் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெதர் இட் இஸ் எ ரிவைசபிள் ஆர்டர் ஆர் நாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் டிஸ்மிசல் அண்டர் செக்ஷன் 226 could be challenged in revision. ரிவிஷன்ல சேலஞ்ச் பண்ணலாம் சொன்னா தட் என்ன ஆர்டர் அது? தட் இஸ் இன்ட்ரோடக்டரி ஆர்டர். அப்படியா? இன்ட்ரோடக்டரி ஆர்டராக இருக்க முடியாது. 397 சப்கிளாஸ் 1 சிஆர்பிசில பாத்தீங்கன்னா அது தெரியும். அதோட ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் பிஎன்எஸ்எஸ்ல பாருங்க. சோ ஆர்டர் ஆஃப் டிஸ்மிஷல் குட் பி சேலஞ்ச் ரிவிஷன் சொன்னா இட் இஸ் எ ஃபைனல் ஆர்டர். சரி, இப்போ டிஸ்மிஷல் ஆர்டர் கொடுத்தாச்சு, அது ஃபைனல் ஆர்டர்னு நம்ம சொல்றோம். சோ அகைன்ஸ்ட் such a final order revision could be maintained. ஆனா இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்மிஷல் இருக்கு பாருங்க, இந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்மிஷல் whether it has effect of order of discharge or order of acquittal, இது ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆக எடுத்துக்கலாமா அல்லது ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல் ஆக எடுத்துக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் டிஸ்மிஷல் இஸ் நெய்தர் ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜ் நார் ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல். இந்த 226ல கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் ஆகப்படுதுன்னா அது ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜும் கிடையாது, ஆர்டர் ஆஃப் அக்யூட்டலும் கிடையாது. ஏன் இந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆகவும் இல்ல, ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல் ஆகவும் இல்லைன்னு சொன்னா, எப்ப அது ஆர்டர் ஆஃப் அக்யூட்டலா நீங்க ஃபீல் அதாவது நம்ம வந்து ட்ரீட் பண்ணமோ அப்ப அதுக்கு மேல அப்பீல் தான் போக முடியும். அப்பீல் அகேன்ஸ்ட் அக்யூட்டல் தான் போகலாம். ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆக இருந்ததுன்னா அப்ப அது மேல ரிவிஷன் தான் போகலாம். இந்த ரெண்டுமே வேண்டிய இல்லை. ஏன்னா இந்த ஆர்டர் ஆஃப் டிஸ்மிஷலுக்கு அப்புறம் செகண்ட் கம்ப்ளைண்ட் ஒருத்தன் கொண்டு வரான்னு வைங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ்டு ஃபார் வாண்ட் ஆஃப் எவிடன்ஸ். ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் ஆஃப் தி கம்ப்ளைண்டன்ட் அப்பான் ஓத் அண்ட் விட்னஸஸ் இஃப் எனி பிரசன்ட் there is no prima facie case made out in their statement ன்னு சொன்னா that amounts to dismissal, that leads to dismissal. அப்படி ஒரு டிஸ்மிசலுக்கு வரும் பொழுது எகைன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஆர் செகண்ட் கம்ப்ளைண்ட் இஸ் லைபிள் டு பி மெயின்டைன் ஆர் நாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. செகண்ட் கம்ப்ளைண்ட கொண்டு வரான் ஒருத்தன் சொன்னா டிஸ்சார்ஜா இருந்தா செகண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, அக்யூட்டலாக இருந்தாலும் செகண்ட் கம்ப்ளைண்ட் லை ஆகாது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டர் ஆஃப் டிஸ்மிஷல் இஸ் நெய்தர் ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜ் நார் ஆன் ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல் நாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஒரு டாக்டரின் இருக்கு, WJ Faraday. WJ Faraday டாக்டரின் நீங்க அப்ளை ஆகுமா ஆகாதான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது அப்ளை ஆகாதுங்கிறதுனாலதான் அவங்க ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜும் ஆர்டர் ஆஃப் அக்யூட்டலும் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல் ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜ் இருந்தா எகைன் ஒரு ப்ராசிக்யூஷன் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொண்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும், சிவில ரெஜுடிகேட்டான்னு சொல்லுவீங்க, கிரிமினல்ல வந்து WJ Faraday வந்துடும். சோ WJ Faraday அப்ளை பண்ணக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் தான் இதை வந்து ஆர்டர் ஆஃப் டிஸ்சார்ஜும் இல்ல ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல்னு சொல்லி பிக்ஸ் பண்றாங்க. சோ the WJ Faraday will not be applicable when a fresh complaint is filed after the dismissal of the earlier complaint. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணா புடிச்சுங்க. AR 1949 ராம் நாராயண் versus பனச்சந்த் ஜெயின், PANACHAND ஜெயின், பாட்னா ஹைகோர்ட், பேஜ் 256. So the order of dismissal under section 226
or equivalent provision 2 or 3 CRPC is neither order of discharge nor an order of acquittal. So it is a revisable order. Revision can be filed under section CRPC 397(1). நீங்க DNSSல மட்டும் கொஞ்சம் பாத்துங்க அதை. ஸோ இதான் வந்து 226ல கம்ப்ளைண்ட் எப்படி டிஸ்மிஸ் பண்றதுங்கிறத பத்தி உள்ள விஷயங்கள். பிரிமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகலைன்னா டிஸ்மிஸ் பண்ணலாம் ஸ்ட்ரைட் அவே. ரீசன்ஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட். அடுத்து வந்து செக்ஷன் 227 DNSS ஆர் செக்ஷன் 204 CRPC. இப்ப கார்கனைஸ் பண்ணியாச்சு. 223ல கம்ப்ளைண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணியாச்சு. ப்ராசஸ் இஷ்யூ பண்ண ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பிரிமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆயிடுச்சு. அதனால 226ல டிஸ்மிஸல் இல்ல அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டியூட்டி ஆஃப் த கோர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூட்டி ஆஃப் த கோர்ட் டு இஷ்யூ ப்ராசஸ் அண்டர் செக்ஷன் 227. இப்பதான் ஒரு ப்ரொபோஸ்ட் அக்யூஸ்டுக்கு சமன் அனுப்புற ஸ்டேஜே வருது. இது வரைக்கும் இதுதான் சொன்னா ப்ரீபரேட்டரி ஸ்டேஜ்னு சொன்னேன். ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ் இன் போலீஸ் கேஸ்ல சொல்றோம் இல்லையா, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது, 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றது, அரெஸ்ட் பண்றது, ரெக்கவரி பண்றது, இது எல்லாமே வந்து பிஃபோர் ஃபைலிங் த சார்ஜ் ஷீட் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன நடக்கும் அதெல்லாம் ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ். as soon as the charge is framed automatically the trial commences. அது வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ். அது போலீஸ் கேஸ்ல. அதே இது பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல வரும்பொழுது 227க்கு முன்னாடி வரைக்கும் ப்ரீபரேட்டரி ஸ்டேஜ் இன் ட்ரையல் பேஸ்ட் அப்பான் த பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ 227ல நமக்கு இப்போ ப்ராசஸ் இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி சப் கிளாஸ் 1ல ஏற்கனவே நமக்கு தெரியும், நமக்கு ரெண்டு விதமான டைப் ஆஃப் கேசஸ் இருக்கு. சமன்ஸ் கேஸ், வாரண்ட் கேஸ், ரெண்டு விதமான கேசஸ் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க 227ல என்ன மாதிரியெல்லாம் நீங்க வந்து ப்ராசஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். டேக்கிங் காக்னைசன்ஸ் ஆஃப் ஹார்ம்ஸ் there is sufficient ground for proceeding. மேஜிஸ்ட்ரேட் முதல்ல கம்ப்ளைண்ட் எக்ஸாமின் பண்றாரு, அப்புறம் விட்னஸ் இருந்தா விட்னஸஸ் எக்ஸாமின் பண்றாரு, அப்புறம் வந்து ப்ரொசீட் பண்றதுக்கான சஃபிஷியன்ட் மெட்டீரியல் இருக்குது, அது பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆயிருக்கு அவர் ஃபீல் பண்ணாருன்னா சமன் கேஸ் ஷால் இஷ்யூ சமன் டு தி அக்யூஸ்ட் ஃபார் ஹிஸ் அட்டெண்டன்ஸ். அது சமன்ஸ் கேஸா இருந்தா சமன் இஷ்யூ பண்ணுவாரு. வாரண்ட் கேஸா இருந்தா என்ன பண்ணணும், ஒரு இஷ்யூ. வாரண்ட் கேஸாக இருந்தால் நேரடியாக வாரண்ட் இஷ்யூ பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா he may issue a warrant. செக்ஷன் 87 சிஆர்பிசில பாருங்க, அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் பாத்துங்க. 90 செக்ஷன் 90 பிஎன்எஸ்எஸ் ஆர் செக்ஷன் 87 சிஆர்பிசில 87 சிஆர்பிசில சொல்லுவாங்க இஷ்யூ ஆஃப் வாரண்ட் இன் லிவ் ஆஃப் சமன் ஆர் இன் அடிஷன் டு சமன் இருக்கும். மார்ஜினல் நோட்டே அப்படிதான் இருக்கும். எப்ப ஒரு வழக்குல வந்து பிடியாணை பிறப்பிக்கலாம் அல்லது அழைப்பாணையை பிறப்பிக்கலாங்கிறத பத்தி சொல்லும், அல்லது அழைப்பாணையுடன் சேர்ந்த பிடியாணை எப்பொழுது பிறப்பிக்கலாம், அல்லது அழைப்பாணைக்கு பதில் எப்ப இது பிடியாணை பிறப்பிக்கலாம் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் செக்ஷன் 90 பிஎன்எஸ்எஸ் ஆர் 87 சிஆர்பிசி. இப்ப பிங்கிற சப் கிளாஸ்ல 227(1)B வாரண்ட் சமன் கேஸா இருந்தா ஸ்ட்ரெயிட் அவே he shall issue சமன். அதுல there is no other option to the magistrate. ஆனா வாரண்ட் கேஸாக இருந்தா 87 அவர் அப்ளை பண்றாரா, 87 சிஆர்பிசி அல்லது 90 பிஎன்எஸ்எஸ் அப்ளை பண்றாரான்னு பார்த்தா சப் கிளாஸ் 5ல சொல்லிட்டாங்க. 227 சப் கிளாஸ் 5ல nothing in this section shall be deemed to affect the provisions of section 90. செக்ஷன் 90ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த கூறுகளை வந்து இந்த 227ல உள்ளது எதுவும் பாதிக்காதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 90ல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை 227(1)B பயன்படுத்திக்கலாம். So the magistrate may issue warrant or if he thinks fit issue summon. எதனால ஒரு பயன்படுத்திக்கலாம், அது டிபெண்டிங் அப்பான் the case and the proposed accused பொறுத்தவரை. அதுல ஒரு ப்ரொவிசர் கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா summons or warrant may also be issued through electronic means. இது சிஆர்பிசில இல்லாத ஒரு விஷயம். இது ஒரு நியூலி ஆடட் ப்ரொவிஷன். நீ ப்ரொவிசர் கிளாஸ்ல சோ நம்ம ப்ரொபோஸ்ட் அக்யூஸ்டுக்கு இமெயில் இருந்தா இமெயில சமா தட்டி விட்டு கம்முன்னு இருக்கலாம் மேஜிஸ்ட்ரேட். வாட்ஸ்அப்ல இருந்தா கூட வாட்ஸ்அப்ல பண்ணிடலாம். வேற என்னென்ன எலக்ட்ரானிக் மீன்ஸ் இருக்கோ அதுல எதுலையாவது ஒண்ணுல வந்து அவர் சமன் ஆர் வாரண்டை இஷ்யூ பண்ணிடலாம். பண்ணிட்டால் that she deemed to be served
அதுல மாற்றமே கிடையாது. எனக்கு நான் மெயில பார்க்கல, நான் வாட்ஸ்அப் நீங்க ஓபன் பண்ணவே இல்லை அப்படின்லாம் டிஃபென்ஸ் பின்னாடி எடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸோட நிப்பாட்டிட்டாங்க. அவர் கையில போய் கிடைச்சதா இல்லையாலாம் பார்க்காது. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, எப்ப அவர் ரிசீவ் பண்ணிட்டாருங்கிறது அங்க வந்து சொல்றாங்க. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் மேட் இன் ரைட்டிங். எவ்ரி சம்மனர் வாரண்ட் issued under subsection 1 shall be accompanied by a copy of such a complaint. நம்ம பிரைவேட் சிவில் கேசஸ்ல பிளைண்ட் தாக்கல் பண்ணும் பொழுது டிஃபெண்டன்ட்டுக்கு ஒரு காப்பியை வைத்து தான் அந்த ப்ராசஸ சர்வ் பண்றாங்க. அல்லது நீதிமன்றத்துக்கு வந்த உடனே அந்த காப்பியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வாங்கிக்குவாரு. ஆனா இங்க கிரிமினல் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் தாக்கல் பண்ணும் பொழுது ஒரு காப்பி அதுல வச்சாகணும். கோர்ட்டு சமன் இஷ்யூ பண்ணாலும் சரி, வாரண்ட் இஷ்யூ பண்ணாலும் சரி, அந்த காப்பியோட தான் அனுப்பணும்ட்டாங்க. இது சப் கிளாஸ் 3ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த 207 சிஆர்பிசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 207 சிஆர்பிசில என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இங்க இலகுவாக எடுத்து கொடுத்துட்டாங்க. சப் கிளாஸ் 3ல 227 சப் கிளாஸ் 3ல 207 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அக்யூஸ் கொடுக்கக்கூடிய காப்பிய இங்கேயும் வற்புறுத்துறாங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல. அடுத்தது இந்த ப்ராசஸ் வந்து சப் கிளாஸ் 4ல பாருங்க, ப்ராசஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது. எது வரைக்கும் ப்ராசஸ் ஃபீ கெட்டுற வரைக்கும் கோர்ட் வந்து ப்ராசஸ் இஷ்யூ பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா நீங்க ப்ராசஸ் கட்டாம இஷ்யூ பண்ணீங்கன்னா நாளைக்கு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால நீதிமன்றத்திற்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. சப் கிளாஸ் 4ல இருந்து ப்ராசஸ் ஃபீ கெட்டாலன்னு சொன்னா நீங்க வந்து ப்ராசஸ் இஷ்யூ பண்ணாதீங்க. ஒருத்தன் கட்டவே மாட்டேங்க அப்படின்னு சொன்னா the magistrate may dismiss the complaint. இந்த 226ல இருக்கிற டிஸ்மிஸலும் சப் கிளாஸ் 4 227 உடைய சப் கிளாஸ் 4ல இருக்கிற டிஸ்மிஸலும் ஒன்றல்ல, ரெண்டு வெவ்வேறு கான்டெக்ஸ்ட்ல டிஸ்மிஸல். ஸோ ப்ராசஸ் ஃபீயை கட்ட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சாதிக்கிறான் வித்தின் ரீசனபிள் டைம்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் மே டிஸ்மிஸ் த கம்ப்ளைண்ட். அடுத்த சப் கிளாஸ் 5 பொறுத்தளவுல நத்திங் இன் தி செக்ஷன் ஷால் பி டீம்ட் டு அஃபெக்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 90 BNSS ஆர் 287 CRPC. ஸோ இப்போ ப்ராசஸ் இஷ்யூ பண்ணியாச்சு, கார்கனைஸ் பண்ணியாச்சு, ப்ராசஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. இனிமேல் ட்ரையல் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட் பேஸ்ட் அப்பான் பிரைவேட் கம்ப்ளைண்ட், அதுதான் முக்கியம். அடுத்த ட்ரையல் எப்படி நடக்கும்? இப்போ போலீஸ் கேஸ்ல உள்ள ட்ரையலும் இதுவும் ட்ரையலும் ஒண்ணுதானா அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ட்ரையல் நடத்துறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு? கலிதாஸ் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல பண்ணலாமா தான்? கண்டிப்பாங்க சார். ஆமா, ஏன்னா இதோட முடிச்சுக்குவோம். இப்போதைக்கு கார்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்ல ட்ரையல் அப்படிங்கிறத இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாங்க சார். வச்சுக்கலாம் சார். தேங்க்யூ. கொஸ்டின் செஷனும் முடிச்சுட்டு ஃபைனலா வச்சுக்கலாமா சார்? என்ன கொஸ்டின் அண்ட் செஷனும் முடிச்சுட்டு ஃபைனலா வச்சுக்கலாமா? இப்போ கேட்கறதும் கேட்கலாமா சார்? அது கொஸ்டின்ஸ்ல கேட்க சொல்லுங்க, அதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே. பார்ட்டிசிபென்ட் சார் இன்ன வரைக்கும் எடுத்ததுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம கூப்பிடலாம், கேட்க சொல்லுங்க.